வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தமிழகத்தின் 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இலங்கையில் இன்று நாடாளுமன்ற தேர்தல். 70,000 போலீசார் உட்பட 90,000 பேர் பாதுகாப்பு பணி. மண்டல மகர விளக்கு சீசன். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறப்பு. மணிப்பூரில் தொடரும் பதற்றம். துப்பாக்கிச் சண்டையில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டி. இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மருத்துவரை கத்தியால் குத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. விக்னேஷ் என்ற நபர் மருத்துவர் பாலாஜியை மருத்துவமனையில் வைத்து கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாக்குதலுக்கு ஆளான மருத்துவர் பாலாஜிக்கு அனைத்து சிகிச்சைகளை வழங்கவும் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் உடனடியாக கைது செய்து அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இவர் மீது கொலை முயற்சி, ஆபாசமாக பேசுவது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவரை கத்தியால் குத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இலங்கையில் இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அனுராக் குமார திசநாயக்கே வெற்றி பெற்றார். இந்த நிலையில் இலங்கையின் 17வது நாடாளுமன்றத்திற்கான தேர்தலுக்காக நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 13,314 வாக்கு மையங்களில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. இன்று மாலை வாக்குப்பதிவு முடிவடைந்த சற்று நேரத்திலேயே வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். மொத்தம் உள்ள 2,10,00,000 மக்கள் கொண்ட இலங்கையில் 1.7 கோடி வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்காக போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 90,000 வீரர்கள் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று வலுவிழந்து வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது. இதேபோல் கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியாவும், 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றுள்ளன. இதனால் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையை எட்டியுள்ளது. இந்த நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 219 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 220 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழந்து 208 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 11 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 4 ஆட்டங்கள் கொண்ட போட்டியில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திருவண்ணாமலையில் இந்து அறநிலையத்துறை சார்பில் நந்தவன கட்டளையின் புதிய வணிக வளாக கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார்.
திருவண்ணாமலையில் தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை சார்பில் 1,07,00,000 மதிப்பீட்டில் நந்தவன அறக்கட்டளையின் புதிய வணிக வளாக கட்டிடம் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி வைத்தார். இதன் எதிரொலியாக நடைபெற்ற விழாவில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி பங்கேற்று பூமி பூஜை நடத்தி பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் மாநில மருத்துவ அணி துணைத் தலைவர் கம்பன், செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி, நகர கழக செயலாளர் கார்த்திகேயன் வேல்மாறன் உட்பட கட்சி பிரமுகர்கள், அறநிலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி ஹாசினி மருத்துவமனை, அல் ஹவுசர் ஹெர்பல் இன்டர்நேஷனல் மருத்துவமனை மற்றும் காலேஜின் புத்தொளி விழா மருத்துவர் ஹக்கீம் அக்பர் ஹவுசர் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள காசினி மருத்துவமனை, அல்கெலச ஹெர்பல் இன்டர்நேஷனல் மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் புத்தொளி விழா முகல் கார்டனில் உள்ள ராமச்சந்திரா ஆதித்தனார் அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு காசினி மருத்துவமனை நிறுவனரும் அல்கெலச ஹெர்பல் இன்டர்நேஷனல் மருத்துவமனை மற்றும் கல்லூரி தாளாளருமான மருத்துவர் ஹக்கீம் அக்பர் கௌசர் தலைமை வகித்தார். கல்வியாளர் முனைவர் ரத்ன நடராஜன் முன்னிலை வகித்தார். வேலூர் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மைய மருத்துவர் அதிகாரி டாக்டர் முதிஷ் அர்பாக் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான கே.வி. நாதன், பத்திரிகையாளர் கருணாகரன், வழக்கறிஞர் கஜேந்திரன், திருவள்ளூர் பல்கலைக்கழகம் போர்ட் ஆஃப் சேர்மன் டாக்டர் கே. தமீம் உஜ்மா, வேலூர் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஹீனா கௌசர், டாக்டர் யாசிர் அர்பாத் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக அரசு முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி பேசினார். இதில் இஸ்லாமிய கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவராஜ், முனைவர் முஜ்பூர் ரஜ்மான், முனைவர் ஆதி கிருஷ்ணன், நரி முகமது நயீம், பைஜான் உட்பட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் கல்லூரி முதல்வர் ஆயிஷா நாஜ் நன்றி தெரிவித்தார். சீர்காழியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழுவினர் ஆய்வு செய்த பின்னர் திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் திருவாடனை சட்டமன்ற குழு உறுப்பினர் ராம கருமாணிக்கம், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம், ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன், வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் O.S. மணியன், சங்கரகோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், முதன்மை செயலாளர் சீனிவாசன், கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியம் ஆகியோர் சீர்காழியில் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். முதலாவதாக ரூபாய் 8,42,00,000 மதிப்பீட்டில் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு வரும் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து நாகை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் பணிகளை சுரக்காடு பகுதியில் ஆய்வு செய்த சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவிடம் தென்னலக்குடி பொதுமக்கள் சுரங்கப்பாதை அமைப்பது குறித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவெண்காடு சுவேதாரணேஸ்வரர் திருக்கோவிலில் புதன் ஸ்தலத்தில் நடைபெறு வரும் திருப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற பேரவை குழுவினர் சுவாமி தரிசனம் செய்தபோது கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூம்புகார் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த ரூபாய் 23,60,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கலைக்கூட்டத்தின் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஈக்காடு ஊராட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஈக்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் புல்லரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இளம் எழுத்தாளரும் சமூக சேவகருமான தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஈக்காடு தொடக்கப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சஞ்சித் பிளாஸ்டிக் பை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்து மாணவர்களிடையே உரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல செய்தி வாசிப்பாளரும் சமூக சேவருமான மைதிலி கோபிநாத் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் புல்லரப்பாக்கம் உதவி ஆய்வாளர் பரமசிவம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பள்ளி பருவத்தின் மாணவர்கள் கோபப்படக்கூடாது என்பது குறித்த குட்டி கதைகளை கூறி அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வினோத், ஞானமணி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை நகர பகுதிகளில் ரூபாய் 21 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்து நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை நகர பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு செய்தார். குறிப்பாக திருவண்ணாமலை அடுத்த எடப்பாளையம் பகுதியில் 7 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் எடப்பாளையம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பூங்கா அமைத்தல், நடைபாதை அமைத்தல் மற்றும் ஏரியின் நடுவே தீவு அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை பழைய மருத்துவமனை வளாகத்தின் எதிரே 2 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் ஆதி திராவிட மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் சமுதாய கூடத்தின் பணிகளை ஆய்வு செய்தார். இதனை அடுத்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரூபாய் 12 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் 3 அடுக்கு கட்டிடத்தையும் அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், 2.5 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அந்த திருமண கூடம் கட்டப்படுகிறது. அதில் 500 பேர் திருமண கூடத்தில் உட்கார்ந்து திருமணம் செய்து கொள்கிற அளவுக்கு கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 250 பேர் உணவு கூடத்திலே அமர்ந்து உணவு அருந்துகிற அந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த சமைக்கிற பகுதி குக்கிங் அதை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இருக்கிற நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த பகுதி மக்களுக்கு, தென்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த திருமண கூடம் என்ற அவசியத்தை உணர்ந்துதான் அந்த திருமண கூடம் கட்டப்பட்டிருக்கிறது. விரைவிலே அது கட்டப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதை திறக்க இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் சரியில்லை என மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூல் கடிந்து கொண்டதால் அதிகாரிகள் மற்றும் திமுக பிரமுகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டோர் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கென ரூபாய் 3 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள கட்டிடத்தினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதன் எதிரொலியாக குன்றாண்டர் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா, கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூல், கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து கட்டிடத்தை ஆய்வு மேற்கொண்ட கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூல் கட்டிட பணிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை என அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரை கடுமையாக கண்டித்து கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்ன சரி பண்ணுங்க, பில்டிங் முடிஞ்சு அப்புறம் சரி பண்ணுங்க. நீங்க இந்நிலையில் ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகளின் தவறை துணிச்சலுடன் கேள்வி கேட்ட கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூலின் செயலை நெட்டிசன்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். திருவள்ளூர் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் மூடப்படாத கழிவுநீர் கால்வாயில் ஆண் ஒருவர் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டு லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் அமைந்துள்ள மதுபான கடையில் மது பிரியர் ஒருவர் இரவு நேரத்தில் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது மதுபான கடை அருகே மூடப்படாமல் உள்ள கழிவுநீர் கால்வாயில் மது பிரியர் நிலை தடுமாறி விழுந்து உயிரிழந்தார். இந்நிலையில் பொதுமக்கள் அந்த வழியாக சென்றபோது ஆண் சடலம் ஒன்று கால்வாயில் மிதந்து கிடப்பதாக திருவள்ளூர் நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது கழிவுநீர் கால்வாயில் விழுந்து இறந்தவர் திருவள்ளூர் அடுத்த சேலை கிராமம் பகுதியை சேர்ந்த லெனின் என்பது தெரியவந்தது. இதனிடையே பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ள பகுதியில் திருவள்ளூர் நகராட்சியினர் கழிவுநீர் கால்வாயை மூடாததே ஆண் ஒருவர் உயிரிழப்புக்கு காரணம் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குன்னத்தூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது.
வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற முகாமில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் உளுந்தூர்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளின் சார்பில் வீட்டு மனை பட்டா, சொட்டு நீர் பாசன உபகரணங்கள், தையல் இயந்திரம், மரக்கன்றுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல்சேர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதன் பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன், உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் ஆனந்த் கிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். 18% இடஒதுக்கீட்டில் 15% எஸ்சி மக்களுக்கும் 3% SCA மக்களுக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சென்னை தியாகராய நகரில் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் பட்டியல் இன மக்களுக்கு வழங்கப்படும் 18% இடஒதுக்கீடில் தேவேந்திர குல வேளாளர், பறையர் மற்றும் அருந்தியர் சமூக மக்களோடு சேர்ந்து பல சிறு சாதி மக்களும் அடங்கியுள்ளனர் என்றும், ஆனால் 2008ஆம் ஆண்டு தமிழக அரசு திடீரென அருந்தியினருக்கு 3% உள் ஒதுக்கீட்டை வழங்கும் அரசாணையை வெளியிட்டது என்றும், இதற்கு நான் கடந்த 14 வருடமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் 18% இடஒதுக்கீட்டில் கீழ் அனைவரும் சமமான பங்கு கிடைக்கவில்லை எனவும், 18% இடஒதுக்கீட்டில் 15% SC மக்களுக்கும் 3% SCCA மக்களுக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். எனவே நாங்கள் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்காக இதில் நீதி கிடைக்கிற வரையிலும் இப்போ சொல்கிறேன், அருந்ததிற்கு 3% தனியாக கொடுத்துரு, அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. டிவிஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன்படியே நீங்கள் 3% கொடுத்துக்குங்க. ஆனால் இப்போ 10 வருஷம் ஒரு ஆய்வு செய்யணும், மறுஆய்வு செய்யணும், ரிவ்யூ பண்ணணும். அதை மாநில அரசு செய்யணும். ஒட்டு மொத்தத்தில் எந்த சமுதாயங்களை ஒற்றுமையாக நிற்கணும், அந்த சமுதாயத்தைகளை பிரிக்கக்கூடாது. ஒற்றுமையாருன்னு நீங்கள் வெளியே மேட்டர் பேசுகிறீங்க. அந்த சமுதாயங்கள் ஒற்றுமையாக இருக்க விடாமல் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே உள்ள சண்டை போடக்கூடிய அளவுக்கும் பகைமை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு கைங்காரியத்தை செஞ்சிட்டீங்க, வரலாற்றில் செஞ்சுருக்கிறீங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். இருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இன்றைக்கு திமுக அரசு அந்த உள்ளிடுக்கிற தனி எடுக்கிறாக கொடுக்காமல் உள்ளிடுக்காக கொடுத்தது வரலாற்று பிழை. அதை சரி செய்யணும். வேலூரில் நடைபெற்ற மனு நீதி நாள் முகாமில் பொதுமக்களிடமிருந்து 400 மனுக்கள் பெறப்பட்டது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே உள்ள வேலம்பட்டு கிராமத்தில் மனு நீதி நாள் முகாமானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் மொத்தம் 400 மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது. இதில் 200 மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு இலவச வீட்டு மனை பட்டா, வேளாண் கருவிகள் உள்ளிட்ட பல நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்டோரும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, பருவமழை தற்போது துவங்கியுள்ளதால் இதனை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும், தாழ்ந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். பருவமழை எதிர்கொள்வதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் முழு மூச்சில் நாம் தயாராக இருக்கிறோம். எந்தெந்த பகுதிகளெல்லாம் தாழ்வான பகுதிகள், அந்த பகுதிகள் கடந்த பருவமழைகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கோ இல்லை மழைநீர் தேங்கி இருந்த பகுதிகளை எல்லாம் கண்டறிந்து அந்த பகுதிகளில் இந்த முறை இருக்கிற சேனல்ஸ் இதெல்லாம் தூர்வாருகிற பணியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான பணிகள் நடந்து முடிந்தும் உள்ளது. அதே போல அரசு கட்டிடங்கள், பள்ளிகள், பழுதடைந்த நிலையில் உள்ள பள்ளிகள் அதில் இடிக்குவதற்கும் நாங்கள் உத்தரவு வழங்கி அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல WRD, ஹைவேஸ் அனைத்து துறைகளும் போதிய பருவமழை எதிர்கொள்வதற்கு தேவையான தயார் நிலையில் இருக்கிறது. விருத்தாச்சலத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பேரலையூர் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட இன குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மோட்டார் பழுது ஏற்பட்டதால் கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வது தடைப்பட்டது. இதனையடுத்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலர் ஆகியோரிடம் உடனடியாக மின் மோட்டார் பழுது நீக்கம் செய்து குடிநீர் விநியோகம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர்.
ஆனால் இது குறித்து அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த கருவேப்புலங்குறிச்சி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தமிழ்நாட்டில் காமராஜருக்கு பிறகு திராவிட கட்சிகளிலேயே நாட்டை ஆண்ட சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் SS காலனி பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிராமணர்களை பாதுகாக்க வேண்டும் என நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட பிராமண சமுதாயத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் நிர்வாகிகளை சந்தித்து தனது நன்றிகளை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பதாகவும், தமிழகத்தில் கடந்த 70 ஆண்டுகள் பிரமாண சமுதாய மக்கள் ஒடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் காமராஜருக்கு பிறகு திராவிட கட்சிகளிலேயே நாட்டை ஆண்ட சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் எனவும் கூறினார். ஜோசப் விஜய் அவர் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது இலங்கை தமிழருக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அந்த போராட்டம் நடத்துறதுக்கான இடம் இந்து மக்கள் கட்சி அதே தேதியில் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வாங்கி வச்சிருந்தோம். விஜய் தனிப்பட்ட முறையிலே அவங்க அந்த இயக்கத்தின் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டார்கள். இந்து மக்கள் கட்சி அந்த இடத்தை விட்டு கொடுத்தது. விஜய் நல்லது செஞ்சால் வரவேற்போம், ஆதரிப்போம். அதே மாதிரி தான் விஜயோட அப்பா அவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள விரும்பினார். மகாநந்தி சித்தரை சந்திக்க விரும்பினார். நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அதே நேரத்தில் விஜய் புதிய கீதை என்கிற ஒரு படத்தில் கீதை ஸ்லோகங்களை தப்பாக பயன்படுத்தும் போது இந்து மக்கள் கட்சி தான் எதிர்த்தது. விஜய் சங்கீதா என்கிற பெண்ணை ஜோசபின் என்று பெயர் மாற்றி திருமணம் செய்து கொண்டு அப்படி நடந்தபோது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். விஜய் பிகில் போட டிக்கெட் வேணும்னா சிலுவை போட்டுக்கணும், அந்த பிகில் செட்டு வாங்கணும்னு சொன்னபோது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது. விஜய் நரேந்திர மோடியினுடைய திட்டங்களை குறை சொல்லி பேசிய போது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது. நல்லது செஞ்சால் ஆதரிப்போம், அல்லது செஞ்சால் எதிர்ப்போம், அவ்வளோ. ஜோலார்பேட்டை அருகே பாலியல் தொழில் செய்து வந்த 10 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதி மற்றும் JNR நகர் ஆகிய பகுதிகளில் பாலியல் தொழில் நடைபெற்று வருவதாக திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் திருப்பத்தூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது மண்டலவாடி பகுதியில் ஒரு வீட்டை வாடகை எடுத்து ராஜா என்பவரது மனைவி சங்கரி என்பவரும் விவேக் என்பவரும் புரோக்கர்களாக பல மாநிலங்களில் இருந்து பெண்களை வரவழைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதித்து வந்தது தெரிய வந்தது. இதேபோல் சுரேஷ் ராவ் என்பவர் மனைவி நதியாபாய் என்பவரும் கார்த்திக் என்பவரும் பாலியல் தொழில் செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து பாலியல் தொழிலில் பெண்களை ஈடுபடுத்திய 4 புரோக்கர்கள் மற்றும் அங்கு வாடிக்கையாளராக வந்த 6 பேர் என மொத்தம் 10 பேரை போலீசார் கைது செய்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 5 பெண்களையும் மீட்டு போலீசார் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். கொடைக்கானலில் உள்ள தனியார் விடுதியில் உணவு அருந்திய 70க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் கேரளாவை சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உணவு அருந்தியுள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கு திடீர் உடல்நலவு குறைவு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் இதே உணவு விடுதியில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உணவு சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கும் வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது உடல்நல பாதிக்கப்பட்டவர்கள் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து உணவு கட்டுப்பாட்டுத்துறை இவ்விடுதியின் சமையலறையை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் இது தொடர்பான நபர்கள் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உணவு கட்டுப்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளனர். ஆத்தூர் மாவட்ட சிறையில் 19 வயது வாலிபரை தாக்கிய விவகாரத்தில் சிறை காவலர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள மாவட்ட சிறையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைதானவர்கள் 40 பேர் உள்ளனர். இதில் மேட்டூரை சேர்ந்த யோகேஸ்வரன் என்னும் 19 வயது வாலிபர் கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையில் உள்ளார். இந்நிலையில் 19 வயது வாலிபர் சேலம் கிச்சிபாளையத்தை சேர்ந்த ஆசிக் அலி, கார்த்திக், சதீஷ், சூர்யா, ரவிச்சந்திரன் உள்ளிட்ட சக கைதிகளுடன் செஸ் விளையாடியுள்ளார்.
அப்போது பிரச்சனை ஏற்படவே 5 கைதிகள் சேர்ந்து 19 வயது வாலிபரை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாகவும் அதனை தடுக்க முயன்றபோது சராமாரியாக தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த 19 வயது வாலிபர் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக ஆத்தூர் நகர் காவல் நிலையத்தில் 19 வயது வாலிபரான சிறை கைதி அளித்த புகாரின் அடிப்படையில் 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ஆஷிக் அலியை தவிர்த்து மற்ற 4 பேரையும் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றம் செய்தனர். மேலும் சிறை கைதி 5 பேருக்கும் சிறையில் வழங்கப்படும் சலுகைகள் 3 மாதம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் கைதிகள் தாக்கிக் கொண்ட விவகாரத்தில் சிறை பணிகளை கவனிக்க தவறிய காவலர்கள் செந்தில்குமார் மற்றும் ராஜவர்மன் ஆகிய இருவரையும் பணியிடம் நீக்கம் செய்து சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத் உத்தரவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூரில் இரவு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் சாலையில் நின்று கொண்டிருந்த எருமை மாடு மீது மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர் மணிவண்ணன். இவர் கடந்த 9ஆம் தேதி பணி முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மணலி CBCL அருகே மின்விளக்கு இன்றி சாலையில் நின்று கொண்டிருந்த எருமை மாடு மீது மோதி விபத்துக்குள்ளானார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மணிவண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து மஞ்சப்பாக்கம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாலையில் உள்ள மின்விளக்குகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட துணை சுகாதார நிலையம் மற்றும் பள்ளி வகுப்பறை கட்டிடங்களுக்கான திறப்பு விழாவை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் மணக்குடி ஊராட்சியில் புதிதாக துணை சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மருத்துவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து நத்தம்பள்ளம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள பள்ளி வகுப்பறை கட்டிடங்களை திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், மாநில விவசாயிகள் ஆலோசனை குழு உறுப்பினர் குமார், ஒன்றிய குழு தலைவர் தமிழரசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவையை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டியில் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார். கோயம்புத்தூர் மாவட்டம் லட்சுமிபுரம் பகுதியை சேர்ந்தவர் 12ஆம் வகுப்பு மாணவி அஸ்வினி. இவர் ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டியில் கலந்து கொண்டு 2.30 மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார். இதனைத் தொடர்ந்து அடுத்து லக்னோவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள மாணவிக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளியின் தலைவர் லட்சுமி நாராயணசுவாமி, தலைமை ஆசிரியர் லீனா உள்ளிட்டோர் மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாணவி, போல் வால்ட் போன்ற போட்டிகளில் பயன்படுத்தும் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு செல்ல பேருந்துகளில் தனி அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். I request sports department நம்ம இந்த போல் எடுத்துகிட்டு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக அவங்க ஏதாவது வழி பண்ணணும். அண்ட் சிஎம் ட்ராஃபின்னு ஒரு கேம்ஸ் நடக்கும். அதில் போல் வால்ட்னு ஒரு ஈவெண்ட் வைக்க மாட்டாங்க. 1 இயர் விட்டு 1 இயர் அப்படி தான் வைக்கிறாங்க. ஐ ரெக்வெஸ்ட் கண்டினியூஸாக போல் வால்ட் நடக்கணும். அப்போ தான் இந்த ஸ்போர்ட் டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸும் வரும். 100-200 மாதிரி போல் வால்ட்டே ஒரு ப்ரௌடான ஈவெண்ட்டாக பார்ப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்தோன்னா நம்ம ஒலிம்பிக்ஸ்லேயும் கண்டிப்பாக மெடல் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. கள்ளக்குறிச்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வகுப்புகள் வெவ்வேறு இடங்களில் நடைபெறுவதால் ஒரே இடத்தில் பள்ளி கட்டிடங்கள் கட்டக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தலைமை ஆசிரியர் கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகராசபுரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை ஊராட்சிக்குட்பட்ட சேவை மைய கட்டிடத்திலும் வெவ்வேறு இடத்திலும் வகுப்புகள் இயங்கி வருகிறது. இதனால் மாணவர்கள் அலக்கழிக்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்டோரிடம் தீர்மானங்களை வைத்தார். இந்நிலையில் ஒரே இடத்தில் பள்ளி கட்டிடம் கட்ட இடம் இல்லாததால் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி அருகாமையில் சங்கன் என்பவரின் பட்டா நிலங்களை பள்ளி கட்டிடம் கட்ட தருவதாகவும் அதற்கு மாற்றாக மாற்ற இடமும் தொகுப்பு வீடும் வழங்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பள்ளி நிர்வாகம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து பள்ளி கட்டிடங்களை கட்ட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்.
நாகர்கோவிலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஐஎம் சார்பில் பிரச்சார இயக்கம் தொடக்கம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ராமன்புதூரில் சிபிஐஎம் சார்பில் பிரச்சார இயக்க தொடக்கம் நடைபெற்றது. இதில் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு தீர்வு, ஜனநாயகத்தை சூறையாடும் ஒரே நாடு, ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. நாகர்கோவிலில் தொடங்கிய பிரச்சார இயக்கம் பயணம் மாவட்டம் முழுவதும் உள்ள 9 ஒன்றியங்களிலும் ஒரு வார காலம் நடைபெறும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் 230 கிலோ தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த தூசி காவல் நிலைய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் மடக்கி சோதனை செய்தபோது தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மூட்டையாக இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 நபர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் தூசி கிராமத்தில் உள்ள ஏகாம்பரம் என்பவரின் கடையில் போலீசார் சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து 4 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 230 கிலோ தடை செய்யப்பட்ட ஆன்ஸ், குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். தேனியில் பெண்கள் இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணம் செய்வதால் அரசு பேருந்துகள் நிற்காமலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தரக்குறைவாக நடத்துவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து ஆண்டிப்பட்டி செல்லும் சாலையில் ஜெயமங்கலம் காவல் நிலையம் உள்ளது. காவல் நிலையம் பின்புறம் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல்வெளிகளில் நெல் நடவு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் அதிக அளவில் பெண்கள் நடவு பணிக்காக சென்று பணிகளை முடித்துவிட்டு பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். இந்நிலையில் அரசு பேருந்துகள் நிற்காமல் செல்கின்றது. மேலும் அரசு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் இலவசமாக பெண்கள் பேருந்தில் செல்வதால் தரைக்குறைவான வார்த்தைகளால் பேசுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அரசு பேருந்துகளில் வழக்கம் போல 10 ரூபாய் பயணத்திற்காக டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு பேருந்தை நிறுத்த வேண்டும் என்று பெண்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். திருப்பூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து சுங்கச்சாவடியின் ஒரு பகுதியை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை உள்ள சுங்கச்சாவடி மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினர் என 100க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடியின் ஒரு பகுதி அகற்றப்படும் என்று ஆட்சியர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. உத்தரவை தொடர்ந்து தெற்கு வட்டாட்சியர் மயில்சாமி உள்ளிட்ட அதிகாரிகள் அளவீடு செய்து JCB இயந்திரம் மூலம் கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரம், கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல், சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தமிழகத்தின் 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இலங்கையில் இன்று நாடாளுமன்ற தேர்தல், 70,000 போலீசார் உட்பட 90,000 பேர் பாதுகாப்பு பணி. மண்டல மகர விளக்கு சீசன், சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறப்பு. மணிப்பூரில் தொடரும் பதற்றம், துப்பாக்கிச் சண்டையில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டி, இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.